பெரியோருக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு உலகம் யாருக்கு மகுடம் சூட்டுகிறது? உண்மை பேசுபவர்களுக்கா அல்லது பொய்யுரைப்பவர்களுக்கா? இதுதான் தலைப்பு. எதிரணியை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். பொய் பேசுறவன், லஞ்சம் வாங்குறவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், எவ்வளவு செல்வச் செழிப்போடு வாழ்கிறான் பட்டியலிட்டார்கள். குறிப்பாக எதிரணி தலைவர் சீனிவாசன் அவர்கள், அவர் பேச்சை கேட்டு மிரண்டுட்டேன். இந்த கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முடிச்சவிக்கி இவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வச்சா நம்ம சீனிவாசன் சாரை தலைவராகவே போடலாம். அந்த அளவுக்கு பொய்யுக்காக வாதாடி இருக்கிறான். தப்பு கிடையாது. பொய் பேசுபவர்களுக்காக இந்த உலகம் இருப்பது போல தோன்றும். அதெல்லாம் மாயை, பொய். அதுவே பொய். சார், உண்மை இந்த உலகத்தில் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய வக்கீல் இருந்தார். மகா கெட்டிக்கார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு அவர் தான் ஆப்டான ஆள். நடுவர் அவர்களே, நீங்க ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த தலையை வெட்டி அவர் கையில கொடுத்தா கூட தன் வாத திறமையால், பொய்யால் உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்துடுவார். அப்பேற்பட்ட ஆள். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வக்கீல் தான் படிக்குது. தனது சாம்ராஜ்யத்துக்கு, தன் தொழில் சாம்ராஜ்யத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு தான் அவ. ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நடுவர் அவர்களே, ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். வேற ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனோட பைக்கில் போயிருக்கா. இவர் பார்த்துட்டார். இவருக்கு நல்லா தெரியும் இவ தான். ஆனால் சாதிக்கிறா சார், தான் இல்லைன்னு சாதிக்கிறா. நீங்க எப்போ பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க, என்ன கலர் வண்டி, 1000 கேள்வி கேட்கிறான். குறுக்கு விசாரணை பண்றா சார் அப்பாவை. நாளுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, யாருகிட்ட போய் பேசுற? என்னகிட்டே போய் பேசுறியா? தொலைச்சிருவேன். யாருகிட்ட போய் பேசுற? ஏதோ பொய் பேசுறதுக்கு இவரு தான் அத்தாரிட்டி மாதிரி. ஒரு படத்துல பார்த்திபன் சொல்வார், நல்ல வசனம், எனக்கு பொய் பேசுறது பிடிக்கும், ஆனால் பேசுறது நானா இருக்கணும் பார். அது மாதிரி தொலைச்சிருவேன் அப்படின்னு பெத்த மகளை தொலைச்சு கட்டி விடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு வர்றார். நியாயப்படி பார்த்தா தன்னை விட அழகா பொய் பேசுறாளே, இப்படி பேசுறாளே அப்படின்னு அவர் சந்தோஷப்படலை. தன் தொழிலுக்கு ஒரு வாரிசு வந்து விட்டது என்று சந்தோஷப்படலை. ஒரு தந்தையாக கண்ணீர் வடித்தார். என் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறார், என்னங்க கொடுமை, 1000 சொத்து சுகம் சேர்த்து என்னங்க பிரயோஜனம்? பெத்த பொண்ணு அப்பாட்ட போய் சொல்கிறா சார், என்ன சார் பண்ணுறது? பொய் பேசுகிறாளே. நீங்கள் சொல்கிறீங்க பொய்யுரைப்பவர்களுக்காகத்தான் இந்த உலகம் இருப்பதை போல. ஆனால் ஒரு பெத்த அப்பா தன் மகள் தன்னிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கட்டிய மனைவி தன்னிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கணவன் தன்னிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனா நீங்க சொல்றீங்க பொய்யுக்கான உலகம் இது அப்படின்னு. என்ன கொடுமை! எத்தனையோ திருமணங்கள் இன்றைக்கு விவாகரத்து ஆகி கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பண பிரச்சனைலாம் இல்லை. தன்னிடம் உண்மையாக இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக உறவுகள் முறிந்து கொண்டிருக்கின்றன. நடுவர் அவர்களே, என்கிட்ட உண்மையா இல்லை, என்கிட்ட உண்மையா இல்லை, என்கிட்ட பொய் பேசிட்டான் என்பதற்காக. சார், நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ரொம்ப ஏழை பொண்ணு, சொத்துக்கே வழி இல்லாத பொண்ணு, கூரை வீட்டில், கட்டிக்க துணி கூட கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிச்சு. பெரிய பணக்கார குடும்பம். இந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்காளே, ரொம்ப பாந்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு போட்டாங்க. சார் 2 மாசத்துல திரும்பி வந்துட்டாங்க.
சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், திரும்பி வந்துட்டா. அவளிடம் கேட்டது போது என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த குடும்பமே போலியான குடும்பம், உண்மையா இல்லை, என் புருஷன் என்கிட்ட உண்மையா இல்லை, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிறகடித்து உண்மையை தேடி பறந்து வந்து விட்டாள். உண்மை யதார்த்தங்க, உண்மைதான் யதார்த்தம். பொய் என்பது மாயை, ரொம்ப நாள் நீடிக்காது. பொய் நீர்க்குமிழியை போன்றது, பொய் சுழலை போன்றது. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எதிரணி தலைவர் பேசுகிறார், எதிரணி பேசுறாங்க, இது பொய்க்கான காலம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எங்களெல்லாம் பத்தி இளிச்சவாயர்கள் அப்படின்றாங்க. உண்மை பேசினா இளிச்சவாயர்கள் அப்படிலாம் இல்லைங்க. உலகம் யாரை தேடி போய் மகடும் சூட்டும் என்றால் உண்மை பேசுபவனைத்தான். நடுவர் அவர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த உலகம் அல்ல, இறைவனே யாரை நாடுகிறான் என்கிற இடத்தில் உண்மை பேசுபவனைத்தான் இறைவன் நாடுகிறான். பக்திமான அல்ல, விசுவாசியே அல்ல, உண்மை பேசுபவனை. அதுக்கு காரணமும் இருக்கு நடுவர் அவர்களே. முகமது நபிகள் அவர்களோட வரலாறு நான் படிக்கிறேன். முகமது நபிகள் உண்மைக்கு பெயர் போனவர். அவர் வாயிலிருந்து உண்மை மட்டுமே, சத்தியம் மட்டுமே கமழும். ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, இறைவன் வருகிறான், இறை செய்தியை சொல்கிறான். இனி நீதான் தூதுவன், என் செய்தியை கொண்டு போய் உலக மக்களிடத்தில் சொல், சமூகத்திட்ட போய் சொல்லு. இறை செய்தி வந்து இறங்குது. நேரம் முகமது நபிகளார் போய் மனைவியிடத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி இறை செய்தி எனக்கு வந்து இறங்கிவிட்டது, நான் இனி இறை தூதராக மாறிவிட்டேன் என்று சொல்கிற போது உடனடியாக மனைவி ஏற்றுக்கொள்கிறாங்க. உறவுகள்கிட்ட போய் சொல்றார், நான் தான் இனி இறை தூதுவன், உடனடியாக உறவுகள் ஏற்றுக்கொள்கிறது. காரணம், அப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையாளராக வாழ்ந்திருக்கிறார் முகமது நபிகள். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்ப நம்ம போய் சொல்றோம்னு வைங்க, இன்றிலிருந்து எனக்கு இறை செய்தி வந்துருச்சு, இனிமேல் நான் இறைவ தூதனாக மாறிவிட்டேன் அப்படின்னு நம்ம வீட்டில் போய் சொன்னால் என்ன ஆகும்? அப்படியா, வெயில் கொஞ்சம் இன்னைக்கு ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், எதிரணி தலைவராக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, டாஸ்மாகில் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஆனால் முகமது நபியை சமூகம், உற்றத்தார், உறவினர்கள், கட்டிய மனைவி சந்தேகிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உண்மையாளனாக வாழ்ந்தார். உண்மையாளனைத்தான் இறைவன் தேடினான் தன் இறை செய்திக்காக. உலகம் உண்மையாளனுக்குத்தான் மகுடம் சூட்டும், உண்மைதான் மகுடத்தில் போய் அமரும். அதான் உண்மை. முகமது நபிகளார் எதிரிகள் தாக்க தொடங்குறாங்க, கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, தப்பித்து ஓடணும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் முகமது நபிகளார் இடத்தில் தான் பொருள், பணம் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. காரணம், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். உயிர் பிழைச்சு தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழல்ல கூட சொல்கிறார், நீங்க எல்லாம் போங்க, நான் திரும்பி வரேன் அப்படின்னு. எங்க போறீங்க அப்படின்னா, என்னிடம் பொருள்களை கொடுத்திருக்கிறார்கள், பணத்தை கொடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்து விட்டு வர வேண்டும். சொன்னது முகமது நபிகளா? ஐயோ, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதை அப்புறமா கொடுத்துக்கலாம். இல்லை இல்லை, என் உயிரை காட்டிலும் அவர்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பெரிது, என் உயிரை காட்டிலும் நான் கடைபிடிக்கிற உண்மை பெரிது என்று சொன்னார் அண்ணலா. இதெல்லாம் விடுங்க. அவரை கொலை செய்யணும்னு துடித்து கொண்டிருக்கிற எதிரிகள் ஒரு மன்னன்ட்ட போய், பாரசீக மன்னன்ட்ட போய் உதவி கேட்கிறாங்க, முகமது நபிகளை கொல்லணும், உன் படை அனுப்பு அப்படின்னு. அந்த மன்னன் சொல்றான், நான் கேள்விப்பட்டேன், முகமது நபிகளார் நிறைய தவறான கருத்துக்களை சொல்றாராமே. ஆமா ஆமா, தவறான கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்புகிறார், ஏக இறை கொள்கையை பரப்புகிறார், மக்களை குழப்புகிறார் சொல்கிறார்கள். மன்னன் கேட்கிறான், ஏதோ இறை செய்தி வந்துருச்சு அப்படிலாம் சொல்றாரு, ஒருவேளை பொய் சொல்றாரா? எதிரிகளிடத்தில் மன்னன் கேட்கிறான், முகமது நபிகள் பொய் சொல்கிறாரா என்று கேட்கிற போது எதிரிகள் சொல்கிறார்கள், அவர் சொல்ற கொள்கை மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அவர் பொய் சொல்வார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதிரிகள், கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எதிரிகள், அவர்கள் சொல்கிறார்கள், முகமது நபிகளார் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார், பொய் உரைத்தது இல்லை. படிச்சப்ப நான் வியந்து போய்விட்டேன்.
வரலாறு முழுவதும் உண்மைதான் மகுடம் சூட்டிக் கொண்டிருக்கிறது. உண்மையாளன் தான். இந்த உலகம் அவர்களுக்குத்தான் மகுடம் சூட்டும். இறைவன் உண்மையாளனை நாடுகிறான். இது தேவ வாக்கியம். நடுவர் அவர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்த நல்ல நாளில் சொல்கிறேன், இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது மகாத்மா காந்தியின் தியாகம் என்று சொன்னார்கள். இல்லை, மகாத்மா காந்தியின் சத்தியம்தான், உண்மைதான் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது. எப்படி தெரியுமா? அவர் உண்மையாளர். அவர் வாழ்க்கைக்கு சத்திய சோதனை என்று பெயரிட்டார். யோசித்து பாருங்கள், இந்தியாவில் எத்தனை மொழிகள் பேசுகிறார்கள். இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதி கிடையாது. எத்தனையோ மொழிகள் பேசக்கூடியது. அவர் குஜராத்தி மொழியில் பேசக்கூடியவர். ரொம்ப பெரிய பேச்சாளர் கிடையாது. எதிர்மோனையோட பேச தெரியாது. நடுவர் அவர்களை உங்களை மாதிரிலாம் உரத்த குரல்ல பேச தெரியாது. ரொம்ப சன்னமாக தான் பேசுவார். ஆனால் அவர் பேசிய பேச்சை இந்திய மக்கள் அனைவரும் ஒரு மகிழ்ச்சி ஆடுகிற பாம்பை போல ஆடினார்கள். அவர் பேச்சை கேட்டார்கள். அவர் சொன்னதை நம்பினார்கள். காரணம் என்ன தெரியுமா? மொழி அல்ல, அவர் உருவம் அல்ல, அவர் பேசுவது உண்மையாக இருக்கும் என்று நம்பினார்கள். உண்மை பேசுபவனுக்குத்தான் அந்த ஆத்ம பலம் கிடைக்கும், வாக்கு பலம் கிடைக்கும். இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது காந்தியினுடைய சத்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லா காலத்திலும், ஏதோ இந்த காலம் அந்த காலம் இல்லை, எல்லா காலத்திலும் உண்மைக்குத்தான் இந்த உலகம் மகுடம் சூட்டும். பொய் என்பது நீர்க்குமிழியை போன்றது. பொய்யுரைப்பவர்கள், ஏமாற்றுபவர்கள் அப்படி நல்லா வாழ்வதைப் போல தோன்றும். இந்த உலகம் அவர்களை கொண்டாடுவதைப் போல தோன்றும். இல்லை இல்லை இல்லை, இந்த உலகம் ஒரு கட்டத்தில் தூக்கி எறிந்துவிடும். உண்மையாளனைத்தான் நாம் எதிர்நோக்குகிறோம். நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு அன்பாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுதான் சாஸ்வதம். உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்று சொல்லி எங்கள் அணிக்கே உங்களது தீர்ப்பை தர வேண்டும் என்கிற விண்ணப்பத்தையும் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.